அப்படின்னு வணக்கம். ஒரு ஜாப் கவர்மெண்ட், ஓகேவா? கவர்மெண்ட் ஜாப். ஸோ அதனால வாங்க கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஜாப் எங்க இருந்து அப்படின்னா இன்ஜினியர்ஸ் இந்தியா லிமிடெட், ஓகேவா? என்ன ஜாப்? மேனேஜ்மெண்ட் ட்ரெயினிங் கன்ஸ்ட்ரக்ஷன், ஓகேவா? இவங்க ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு மேனேஜ்மெண்ட் ட்ரெயினிங் வேணும். இவங்க ப்ராஜெக்ட் இந்தியாவிலையும் பண்ணுறாங்க, அப்ரோலையும் பண்ணுறாங்க, ஓகேவா? இது வந்து ஒரு கான்ட்ராக்ட் ஜாப், 1 இயர் இருக்கும். ஆனால் 60,000, ஓகேவா? மந்த்லி பே வந்து உங்களுக்கு 60,000. அப்புறம் அக்கமடேஷன் உண்டு, டிரான்ஸ்போர்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட் வேற என்ன? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 2 ஜாப் இருக்கு. நான் ஜாப் நேம் சொல்கிறேன். மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் இன் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் அதர்ஸ், ஓகேவா? நீங்கள் பிஇபின்னு குவாலிஃபிகேஷன், பிஇ பிடெக் பிஎஸ்சி, பிஎஸ்சியில் கெமிக்கல் மெக்கானிக்கல் சிவில் எலக்ட்ரிக்கலில் முடிச்சுக்கணும். 65% மார்க்கோட, ஓகேவா? எம்டி கன்ஸ்ட்ரக்ஷனில் இவ்வளோ போஸ்ட் இருக்கு, எம்டி அதர்ஸில் இவ்வளோ போஸ்ட் இருக்கு, ஓகேவா? ஏஜ் கொடுத்துருக்கோம் ஒரு கேஸ்ட் பேஸ் பண்ணி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏஜ் ஒரு கேஸ்ட் பேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்கள் எந்த கேஸ்ட்டும் அந்த கேஸ்ட் நேராக பார்த்துக்கோங்க, ஓகேவா? தென் வேறு என்ன வேறு டவுட் இருந்துச்சோம்னா கம்ப்ளீட் இல்லைங்க. தென் நீங்கள் இன்ஜினியரிங் வந்து 24 25 பாஸ் ஆகிருக்கணும். அதுக்கு முன்னாடி பாஸ் ஆகிருக்கக்கூடாது, ஓகேவா? செலக்ஷன் ப்ரொசீஜர் வந்து உங்கள் மார்க் பேஸ் பண்ணி ஷார்ட் லிஸ்ட் பண்ணாங்க, அவ்வளோதான். ஒரு எக்ஸாம் எதுவுமே கிடையாது, ஓகேவா? அப்புறம் அந்த கேட் கோடு இருக்குல்ல, இது வந்து கேட் நம்பர் கேட்பாங்க. அந்த கேட் கோடு, அந்த கோடு தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் டிபார்ட்மெண்ட் என்ன வரும் அப்படின்னு. ஸ்டெப்ஸ் ஃபார் அப்ளைங், என்ன எப்படி அப்ளை பண்ணணும்? நான் ஜஸ்ட் லிங்க் மட்டும் வந்தால் லிங்க் இருக்குல்ல, இந்த லிங்க் போய்ட்டு அப்ளை பண்ணாக்கா. வேறு நீங்கள் அப்ளை பண்ணும்போது இந்த ஸ்டெப்ஸை ரீட் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்க. லாஸ்ட் டேட் வந்து 7/4/2025, ஓகேவா? அப்ளை பண்ணுற லிங்க் அந்த பிடிஎஃப் வந்து என்னோட டெலிகிராம் குரூப்பில் போடுறேன். குரூப் லிங்க் வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் பயோ டேட்டில் இருக்குது. தேங்க்யூ.